கேரளாவில் 54 வயது நபர் ஒருவர் தனது 14வது வயதில் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்த நபரை ஓடையில் தள்ளி கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து தற்போது அவர் வாக்குமூலம் அளிக்க காரணம் என்ன? பதற வைக்கும் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு ஓடையில் அடையாளம் தெரியாத ஒருவர் மர்மமான விதத்தில் உயிரிழந்து கிடந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஓடையில் விழுந்ததால் மரணமடைந்திருக்கலாம் என உள்ளூர் வாசிகள் கூறியுள்ளனர். இறந்தவரை அடையாளம் காண உறவினர்கள் யாரும் வரவில்லை என்பதால் அந்த வழக்கை முடித்து வைத்த காவல்துறையினர் அந்த உடல் அடையாளம் தெரியாத உடலாகவே தகனம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்றது 1986ஆம் ஆண்டு. இந்நிலையில் 54 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தனக்கு 14 வயது இருக்கும்போது தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்த நபரை ஓடையில் உதைத்து தள்ளி கொலை செய்ததாக மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெங்கரா காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். முகமது அலி என்ற அந்த நபர் கூறியதை அறிந்து அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணையில் இறங்கிய போது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. அவர் கொலை செய்ததாக கூறிய நாளில் வெளியான நாளிதழ்களை ஆய்வு செய்த போது அது தொடர்பான செய்தி வெளியாகியிருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். மேலும் அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கினர். கூடரஞ்சியில் தேவசியா என்ற நபரின் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது என்றும் தனக்கு 14 வயதில் பாலியல் துன்புறுத்தல் செய்த 20 வயது நபரை ஓடையில் உதைத்து தள்ளிவிட்டு தப்பி சென்றதாகவும் 2 நாட்களுக்கு பிறகுதான் அவர் மரணம் குறித்து தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். தான் கடந்த 39 ஆண்டுகளாக மனதில் குற்ற உணர்வை சுமந்து வருவதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். அப்போது நடைபெற்ற கொலைக்கு இப்போது சரணடைவது ஏன் என காவல்துறையினர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் தனது மூத்த மகன் இறந்ததும் 2வது மகன் விபத்தில் சிக்கியதிலிருந்து குற்ற உணர்ச்சி காரணமாக தன்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். அதனாலேயே தான் செய்த தவறை உணர்ந்து காவல்துறையில் சரணடைவதாக கூறியுள்ளார். இதையடுத்து அவர் போலீசாருடன் தருவம்படி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடரஞ்சிக்கு சென்று சம்பவம் நடந்த இடத்தை காட்டி நடந்தது என்ன என்பதை விளக்கியுள்ளார். அப்போது அங்கிருந்த உள்ளூர்வாசி ஒருவர் முகமது அலி குற்றம் நடந்ததாக கூறிய நேரத்தில் உடலை பார்த்ததாக கூறியுள்ளார். എനിക്കൊരു 26-27 വയസ്സൊക്കെ നടന്ന സംഭവം ഇതാ. അതൊരു വലിയ ഓർമ്മയൊന്നും കിട്ടത്തില്ല, അത്രേ ഉള്ളൂ. ബോർഡ് ബോർഡ് കണ്ട് കണ്ടിരുന്നുണ്ട്. അവിടെ ഒരു ബോർഡ് ഇങ്ങനെ കമന്ന് കിടക്കുന്ന രൂപത്തിൽ ഞാൻ കണ്ടിരുന്നത്. ഞാൻ അന്നേരം മണം കാരണം ഞാൻ നല്ല പോയി മഴ പറ്റും. இதனைத் தொடர்ந்து முகமது அலி கூறியது உண்மைதான் என்று உறுதி செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே முகமது அலியால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் அந்த 20 வயது நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். வெங்கரா போலீசாரால் ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை தருவம்படி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனது 14 வயதில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நபரை கொலை செய்ததாக 54 வயது நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.